மாவலி வாமனனுக்கு ஈகை செய்வதன் நியாயத்தை சான்றோர்களின் நற்குணங்களோடு ஒப்பிட்டு விளக்குதல். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் திருமாலை வாமன வடிவத்தில் வந்து தன் கையை தாழ்த்தி நிற்பது தனக்கு கிடைத்த மாபெரும் பேறு என்று பேறு வகை கொண்டான் மாவலி. அசுரகுரு சுக்ரனோ, இது திருமால், நீ தானம் கொடுக்காதே என்று மீண்டும் மீண்டும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மாவலியின் மனம் ஈகை எனும் தர்மத்தில் தளரவே இல்லை. மாறாக தன் குருவுக்கே தர்மத்தின் நுட்பத்தை போதிப்பது போல அவன் பேசத் தொடங்குகிறான். அவன் என்ன சொன்னான் கேட்போமா? துன்னினர் துன்னலர் என்பது சொல்லார், முன்னிய நல் நெறி நூலவர் முன்வந்து உன்னிய தானம் உயர்ந்தவர் கொள்க எண்ணின் இவன் துணை யாவர் உயர்ந்தார். அசுரகுருவே, என் சொல் கேளுங்கள் என்று மாவலி தன் குரலை உயர்த்தினான். அவன் கண்களில் ஓர் ஒளி மனம் தர்மத்தின் ஆழத்தில் மூழ்கித் திளைத்தது. துன்னினர் துன்னலர் என்பது சொல்லார், முன்னிய நல் நெறி நூலவர். ஆண்டாண்டு காலமாக இந்த உலகினில் வாழ்ந்து மெய்யறிவு பெற்ற சான்றோர்கள், நல்ல வழியை மட்டுமே மனதில் நிறுத்தி வாழும் பெரியோர்கள், இவன் என் உறவினன், இவன் என் நண்பன், இவன் அந்நியன், இவன் பகைவன் என்றெல்லாம் ஒருபோதும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டார்கள். ஈகையை செய்யும்போது இந்த மனிதன் எனக்கு நெருக்கமானவன், இவனுக்கு கொடுக்கலாம், அந்த மனிதன் எனக்கு பகைவன், அவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அவர்களின் மனம் விரிந்த ஆகாயம் போல எவ்வித பேதமும் அற்றது. முன்வந்து உன்னிய தானம் உயர்ந்தவர் கொள்க. அவர்கள் தாம் அளிக்க நினைத்த தானத்தை யார் உயர்ந்தவரோ, யாருக்கு தகுதி உள்ளதோ அவர்களே என் முன் வந்து என் தானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்றுதான் கூறுவார்கள். ஆம், இந்த உலகிலே தர்மம் செய்ய வேண்டும் என்று மனம் நினைத்துவிட்டால் அந்த தானத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழும் அல்லவா? அதற்கு நல்ல நெறி சார்ந்த நூலறிவாளர்கள் என்ன கூறுவார்கள் தெரியுமா? உயர்வான குணங்களை கொண்டவர்கள், உயர்வான ஒழுக்கங்களை கொண்டவர்கள், உயர்வான தகுதியை கொண்டவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் என் முன்வந்து நான் கொடுக்க நினைத்த தானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்றுதான் கூறுவார்கள். இதுவே சனாதன தர்மம். எண்ணின் இவன் துணை யாவர் உயர்ந்தார். அப்படிப்பட்ட சான்றோர்களின் சொற்களை நான் என் மனதில் கொண்டிருக்க, அசுரகுருவே, என் முன் இப்பொழுது யார் வந்து நிற்கிறார் தெரியுமா? இந்த வாமன சிறுவனை விடவும் இவ்வுலகில் வேறு யார் உயர்ந்து நிற்கிறார்கள்? யார் உயர்ந்த தகுதியை பெற்றிருக்கிறார்கள்? கல்வி கேள்விகளால், தவத்தால், அறிவால், மெய்ஞானத்தால், ஈகையை பெறுவதற்குரிய தகுதியால் இந்த வாமனனுக்கு இணையாக அல்லது இவனை விட உயர்வாக இவ்வுலகில் வேறு யார் இருக்க முடியும்? எவராலும் இவனை மிஞ்ச முடியாது. என் முன்னால் வந்து நிற்கும் இவன் சாதாரணன் அல்ல, இவனே எல்லாவற்றிலும் உயர்ந்தவன். இவனுக்கு நான் கொடுப்பதுதான் உண்மையான தானம், என் வாழ்வில் இணையில்லா பேறு. மாவலியின் குரலில் அசுரகுருவே திகைத்துப் போகிறார். தன் மாணவன் தர்மத்தின் ஆழத்தை இவ்வளவு நுட்பமாக புரிந்து வைத்திருக்கிறானே என்று ஒரு கணம் வியந்து போனார். தர்மத்தின் நுட்பத்தை இவ்வளவு ஆழமாக பேசிய மாவலி சுக்கிரனின் அறிவுரையை முற்றிலும் மறுக்கிறான். தன் குருவுக்கே உண்மையான வள்ளலின் இலக்கணம் என்ன என்பதை விளக்கத் தொடங்குகிறான். மாவலியின் ஈகை மனதை அடுத்த பாடலில் இன்னும் விரிவாக காண்போம்.